நம்ம இந்தியாவோட சென்ட்ரல் கவர்மெண்ட்டே சேர்ந்து உங்களுக்கு ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் ப்ரொவைட் பண்ணாங்கன்னா எப்படி இருக்கும்? சூப்பராக இருக்கும்ல. அதை பற்றி உங்களுக்கு 100% ட்ரஸ்டடாக லீகலாக இருக்கக்கூடிய ஒரு விஷயத்தை உங்கள்கிட்ட வந்து சொல்லிக்க போகிறேன். ஸோ கண்டிப்பாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். ஸோ நம்ம கவர்மெண்ட்டே ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் வந்து ப்ரொவைட் பண்ணுறாங்க. அதுக்குண்டான சர்வீஸ் வந்து கைட் பண்ணுறாங்க. நீங்கள் 10th படித்தாலும் சரி, 12th படித்தாலும் சரி, டிகிரி படித்தாலும் சரி, ஒருவேளை நீங்கள் படிச்சுட்டு இருக்கீங்க, இல்லாட்டி ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, ஒரு ஜாப் சர்ச் பண்ணிட்டு இருக்கீங்க, ஒரு வேலையில் இருக்கீங்க, ஒரு பர்டிகுலராக வந்து நான் வந்து வீட்டில் எப்படி மணி ஏர்ன் பண்ண நினச்சிட்டு இருக்கேன் அப்படின்னா, எஸ் உங்களுக்கான இந்த வீடியோ தான் கண்டிப்பாக டெஃபினட்டாக யூஸ்ஃபுல்லாக இருக்க போது. இந்த இந்தியன் கவர்மெண்ட்டோட ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப்லாம் எப்படி அப்ளை பண்ண போகிறோன்றத வீடியோ தெளிவாக பாருங்கள். இந்த வீடியோ பிடிச்சிருந்தா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு இருக்கோம் உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு டெஃபினட்டாக இந்த வீடியோ வந்து ஷேர் பண்ணுங்கள். ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணிட்டு இருக்கோம் அப்படின்னு நினைக்கிறவங்களுக்கு ஹரிடாக்கிஸ் அப்படின்ற சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போடுற வீடியோஸ்லாம் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங். நம்ம சேனலோட சப்ஸ்கிரைபர் எல்லாருக்கும் ரொம்ப ரொம்ப தேங்க்ஸ். நம்ம சேனல் பார்த்திங்க அப்படின்னா ஆக்சுவலாக கொஞ்சம் நாளுக்கு முன்னாடி ஹேக் ஆகிடுச்சு சம் ரீசனால். பட் இப்போ அது எல்லாமே தாண்டி நம்ம யூடியூபோட சப்போர்ட்னாலையும் உங்களுடைய சப்போர்ட்னாலையும் ஸோ நம்ம சேனலை ரெக்கவர் பண்ணிட்டு வந்து நம்ம சேனலில் வீடியோ போஸ்ட் பண்ண ஆரம்பிச்சிட்டோம். ஸோ ரெகுலராக இனிமேல் கண்டினியூஸாக வந்து வீடியோஸ் வரும். ஸோ தேங்க்யூ ஃபார் யுவர் லவ் அண்ட் சப்போர்ட். இப்போ நம்ம வீடியோக்குள்ளே போயிடலாம். அது மட்டும் இல்லாமல் இப்போ நம்ம பார்க்க போகிறோம் பார்த்தீங்களா இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் பார்க்குறது. ஸோ 100% ட்ரஸ்டடாக கவர்மெண்ட் மூலியமாக ப்ரொவைட் பண்ணக்கூடிய ஜாப் எப்படி நீங்கள் ஃபைண்ட் அவுட் பண்ணி எப்படி அப்ளை பண்ணுறதுன்னு தான் சொல்லி தர போகிறேன். ஸோ டெஃபினட்டாக உங்களுக்கு இந்த வீடியோ பிடிக்கும்னு நினைக்கிறேன். இந்த வீடியோ பார்த்துட்டு உங்களுக்கு வந்து பார்க்குறப்போ ஒரு கிவ்அவே கேஷ் ப்ரைஸ் கிடைக்கும். இந்த வீடியோக்கு மறக்காம லைக் பண்ணிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ்க்கு யாருக்கா இந்த வீடியோ எடுத்து ஷேர் பண்ணிட்டு அதை ஒரு ஸ்க்ரீன்ஷாட் எடுத்து ஸ்க்ரீனில் தெரியக்கூடிய மெயில் ஐடிக்கும் யூபிஐ ஐடி சேர்த்து சென்ட் பண்ணிங்கன்னா அடுத்த வீடியோவில் உங்களுக்கும் கேஷ் ப்ரைஸ் கிடைக்க வாய்ப்பு இருக்குது. நம்ம சேனலில் போடப்பட்ட எல்லா வீடியோஸ்க்கும் கேஷ் ப்ரைஸ் கிவ்அவே கொடுக்க போகிறோம். ஸோ இந்த ஒரு ஆப்ஷனை யூஸ் பண்ணிக்கோங்க. இந்த ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் அப்படின்ற விஷயம் எப்படி குறிக்கும்னு பார்த்தீங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன். இந்த ஜாப் நம்ம எப்படி அப்ளை பண்ணுறது, இதெல்லாம் எப்படி வந்து ட்ரஸ்டடாக இருக்கும், எப்படி வந்து ட்ரஸ்ட் இல்லாமல் ஃபேக்காக இருந்தால் எப்படி நம்ம ஃபைண்ட் அவுட் பண்ணுறது, பொதுவாகவே இந்த மாதிரி விஷயம் எல்லாமே உங்களுக்கு ஃபஸ்ட் ஆஃப் ஆல் தெரிஞ்சிருக்கணும். அதுக்கப்புறம் தான் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். இந்த வீடியோ நீங்கள் தெளிவாக பார்த்தீங்கன்னா மட்டும்தான் இந்த ஜாப்க்கு எப்படி அப்ளை பண்ணுறது, எப்படி நீங்கள் வந்து பார்த்தீங்கன்னா ஒரு ஃபேக்கான விஷயத்துலேருந்து வெளில வருது, ஸோ கரெக்டான விஷயத்தில் ட்ரஸ்டடான ஜாப்க்கு அப்ளை பண்ணி நீங்கள் ஒர்க் பண்ணுற விஷயம் எல்லாமே தெரிஞ்சுக்க முடியும். ஹவு டு அப்ளைன்ற மாதிரியான ஸ்டெப் பை ஸ்டெப் நான் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லி தரப்போகிறேன். ஸோ வீடியோவை தெளிவாக பாருங்கள். இப்போ நம்ம வீட்டிலேருந்து ஒர்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன், அது வந்து ரிமோட் ஜாப் அப்படின்னு கூட சொல்லுவாங்க. இருக்கிற இடத்துலேருந்து ஒர்க் பண்ணலாம்னு வச்சுக்கோங்களேன். இல்லை ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் பொறுத்த வரைக்கும் நமக்கு ஒரு ஆஃபீஸ்க்கு போகாமல் இருந்த இடத்துலேருந்து ஒர்க் பண்ணுறது. இந்த மாதிரியான சர்வீஸ்லாம் ப்ரொவைட் பண்ணுறதுக்கான காரணம் என்னென்னு பார்க்குறப்போ, அதிகப்படியான ஒர்க் அதிகமாக இருக்கிறப்போ ஒரு குறிப்பிட்ட இடத்துல ஆஃபீஸில் ஆர்கனைஸ் பண்ணி தான் ஒர்க் பண்ண வைக்கணுன்ற எந்த வித அவசியமும் கிடையாது. அப்படி பண்ணும்பொழுது மேன் பவருக்கு உண்டான சேலரி கொடுக்குற மாதிரி இருக்கும். அந்த பில்டிங்க்கு உண்டான மெயின்டெனன்ஸ்க்கு கரண்ட் பில்லு வாடகை இதெல்லாம் கொடுக்குற மாதிரி இருக்கும். இப்போ அவ்வளோ ஸ்டாஃப்ஸ் ஒர்க் பண்ணுறாங்க அப்படின்னா அவங்களுக்குலாம் ஆர்கனைஸ் பண்ணிவிட்டு ஒரு காஃபி, டீ, ஸ்நாக்ஸ் அப்படின்ற மாதிரி விஷயம்லாம் ப்ரொவைட் பண்ணுறது, இந்த மாதிரி எல்லா விஷயமும் இருக்கிறதுனால கொஞ்சம் மேன் பவர் காஸ்ட்டை குறைக்கலான்றதுக்காக வீட்டில் இருந்தபடி ஒர்க் பண்ணலாம், ரிமோட் ஜாபாக கொடுக்கலாம் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்காங்க. இதில் நிறைய ஃபேக் நடந்துகிட்டு இருக்குது. பட் இருந்தாலும் நம்ம கவர்மெண்ட் இதை கண்டுபிடிச்சி என்ன சொல்லியிருக்காங்கன்னா, இப்போதைக்கு நிறையா ஃபேக் இருக்கனால நாங்கள் எங்கள் சைட்லேருந்து ப்ரொவைட் பண்ணுறோம். பட் இருந்தாலும் நீங்கள் அப்ளை பண்ணும்போது கேர்ஃபுல்லாக அப்ளை பண்ணணும்னு சொல்லியிருக்காங்க. இப்போ நம்ம கவர்மெண்ட்டில் அப்ளை பண்ணக்கூடிய ஜாப் பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக என்னோட மொபைல்லேருந்து நான் உங்களுக்கு என்னென்ன விஷயத்தை எக்ஸ்பிளைன் பண்ணுறேன் பாருங்கள். நம்ம கவர்மெண்ட்டில் என்ன சொல்லியிருக்காங்கன்னு பார்க்குறப்போ, இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்கன்னு வச்சுக்கோங்களேன். ஃபர்ஸ்ட் ஆஃப் ஆல் அவங்க சொல்கிற விஷயம் டிஸ்க்ளைமர் என்ன அப்படின்னா, பிஹேவியர் ஆஃப் மிஸ்லீடிங் கம்யூனிகேஷன். அதாவது அவங்க என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா, இதில் நல்லா படித்து பார்த்தீங்க அப்படின்னா, இந்த ஜாபில் ப்ரொவைட் பண்ணுறதுக்கு உங்களுக்கு எதுவும் ஃபீ பே பண்ண தேவையில்லை. ஒருவேளை உங்ககிட்ட யாராவது இந்த ஜாப்க்கு அப்ளை பண்ணும்போது ஏதாவது சார்ஜஸ் அப்படின்ற மாதிரியான உங்களுக்கு ஃபீ வந்து பே பண்ண சொன்னாங்க அப்படின்னா, கண்டிப்பாக நீங்கள் பே பண்ண தேவையில்லை. அப்படி பே பண்ணி போகிற ஜாப் வந்து கண்டிப்பாக ஃபேக்காக இருக்க வாய்ப்பு இருக்குது. ஸோ நீங்கள் கேர்ஃபுல்லாக இருந்துக்கோங்க. ஜாப் ப்ரொவைட் பண்ணுறது, சஜஸ்ட் பண்ணுறது மட்டும்தான் எங்களோட ஹெல்ப்பாக பண்ண முடியும். தயவு செய்து கேஷ் பே பண்ணாதீங்கன்னு சொல்லிட்டாங்க. ஸோ அந்த ஒரு விஷயத்தில் தெளிவாக இருந்துக்கோங்க. நானுமே அதான் சொல்லுவேன். ஓகேவா? ஓகே, இதெல்லாம் எப்படி நம்ம பார்க்க போகிறோன்னு பற்றி பார்க்கலாம். இந்த ஜாப்லாம் எப்படி நம்ம அப்ளை பண்ண போகிறோம் அப்படின்ற பற்றி உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். கூகுளில் போய்ட்டு ncs.gov.in அப்படின்ற மாதிரி ஒரு வெப்சைட் இருக்குது. அந்த வெப்சைட்டில் போனீங்கன்னா அதோட யூசர் இன்டர்ஃபேஸ் இப்படி தான் இருக்கும். நீங்கள் எடுத்தோடனே போய்ட்டு அந்த வெப்சைட் போய் லாகின் பண்ண போய் பார்த்துருவீங்க. சில ப்ரொசீஜர்லாம் இருக்குது. ப்ராப்பராக நீங்கள் பார்த்தீங்கன்னா மட்டும்தான், உங்களுக்கு தெரிஞ்சால் மட்டும்தான் ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண முடியும். ஸோ தெளிவாக உங்களுக்கு நான் சொல்லித்தரேன். ஸ்டெப் பை ஸ்டெப் தெளிவாக பார்த்துக்கோங்க. இந்த டிஸ்க்ளைமரை படித்து பார்த்துட்டு ஓகே கோயிட்டுக்கு வந்து கிளிக் பண்ணிக்கோங்க. அதுக்கப்புறம் ஜாப்க்காக எதுக்கும் பே பண்ணாதீங்க. ஓகேவா? இது ஆக்சுவலாக என்னங்க அப்படின்னு பற்றி பார்க்குறப்போ, நேஷ்னல் கேரியர் சர்வீஸ் அப்படின்றவங்க மினிஸ்ட்ரி ஆஃப் லேபர் அண்ட் எம்ப்ளாய்மெண்ட் சர்வீஸ்க்குள்ள இருக்காங்க. இவங்க வந்து பார்க்குறப்போ நிறைய வந்து ஜாப் ரிலேட்டடாக ப்ரொவைட் பண்ணுறாங்க. இப்போ உள்ள யங்ஸ்டர்ஸ்க்கு நிறைய இந்த கவர்மெண்ட் மூலியமாக நமக்கு கிடைக்கக்கூடிய ஒரு சலுகையில் இதுவும் ஒரு விஷயம்னு சொல்லலாம். இதில் வந்து டோல் ஃப்ரீ ஹெல்ப்லைன் நம்பருமே வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ அது விஷயம் உங்களுக்கு தேவைப்பட்டுச்சு அப்படின்னா காண்டாக்ட் பண்ணி பாருங்கள். இதில் மேக்ஸிமம் என்ன மாதிரியான ஜாப்ஸ்லாம் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயம் பார்க்கறதுக்கு முன்னாடி இந்த டோல் ஃப்ரீ காண்டாக்ட் நம்பர்லாம் வந்து பார்க்குறப்போ காலையில் 8 மணிலேருந்து நைட்டு 8 மணிக்குள்ளே தான் இருக்கும் அப்படின்ற மாதிரி கொடுத்துருக்காங்க. டியூஸ்டே டு சண்டே வரைக்கும் தான் உங்களோட சர்வீஸ் இருக்கும் அப்படின்ற மாதிரி விஷயமும் வந்து கொடுத்துருக்காங்க. ஓகே, இதில் நம்ம வீட்டில் இப்போ நீங்கள் இருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்கன்னா தாராளமாக இதில் வந்து ட்ரை பண்ணலாம். ஸ்டூடெண்ட்ஸாக இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். ஒரு கம்பெனியில் வந்து ஒர்க் பண்ணிட்டு இருக்கீங்க அப்படின்னா ட்ரை பண்ணலாம். இல்லை நீங்கள் ஒரு கம்பெனி வச்சிருக்கீங்க, உங்களுக்கு வந்து ஒர்க் பண்ணுறதுக்கு ஸ்டாஃப்ஸ்லாம் தேவைப்படுறாங்கன்னா நீங்கள் வந்து இது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணி ட்ரை பண்ணலாம். நம்ம இந்தியன் கவர்மெண்ட்டோட ஹானரபிள் மினிஸ்டர் வந்து பார்க்குறப்போ இதில் வந்து நிறைய விஷயம் வந்து இந்த டிபார்ட்மெண்ட் கீழே வந்து செயல்பட்டு இருக்காங்க. நிறைய பேருக்கு வந்து நல்ல விதமாக ஜாப் கிடைக்கணுன்றதுக்காக தான் இந்த ஒரு ஆர்கனைசேஷனை நம்ம கவர்மெண்ட் மூலியமாக வந்து ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்காங்க. இந்த மாதிரி இருக்கக்கூடிய விஷயம் நம்மளால் நிறைய பேருக்கு தெரியாமல் இருக்குது. அதெல்லாம் எடுத்து சொல்லணும் அப்படின்றதுக்காக தான் உங்களுக்கான அந்த வீடியோ எடுத்து பண்ணியிருக்கேன். இப்போ நம்ம அந்த ஜாப் கேட்டகரிக்கு வந்துடலாம். இந்த ஜாப்லாம் இப்போ நம்ம எப்படி அப்ளை பண்ண போகிறோம், எப்படிலாம் கேர்ஃபுல்லாக இருக்கணும், எப்படி அப்ளை பண்ணால் ஜாப் கிடைக்கும் அப்படின்ற மாதிரியான விஷயம்லாம் உங்களுக்கு நான் தெளிவாக சொல்கிறேன். திரும்பவும் சொல்கிறேன், யாரெல்லாம் இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம்னு பார்த்தீங்கன்னா 10th படிச்சிருக்கீங்க, ஒரு 12th படிச்சிருக்கீங்க, ஒரு டிகிரி முடிச்சிருக்கீங்க, டிப்ளமோ படிச்சிருக்கீங்க, ஹவுஸ் ஒய்ஃபாக இருக்கீங்க, டிகிரி டிஸ்கன்டினியூ பண்ணிட்டீங்க,
உங்களுக்கு வந்து ஒரு சரியான ஒரு வேலையில் இருக்கீங்க, பட் பார்ட் டைமாக நீங்கள் வீட்டில் இருந்தபடி ஏதாவது ஒரு ஒர்க் பண்ணணும்னு நினைக்கிறீங்க, அந்த மாதிரி இருக்கவங்க எல்லாருமே தாராளமாக இந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ணலாம். இந்த வெப்சைட்டுக்குள்ளே போனதுக்கப்புறம் வந்து பார்த்திங்க அப்படின்னு வச்சுக்கோங்களேன், அப்படியே கீழே வாங்க. இதில் வந்து கேட்டகரி வைஸ் நம்ம பிரித்து கொடுத்துக்கலாம். இப்போ நீங்கள் பர்டிகுலராக ஏதாவது ஒரு ஜாப் தேடிட்டீங்க அப்படின்னா இந்த சர்ச் பாக்ஸில் போய்ட்டு அந்த ஜாப் வந்து நீங்கள் டைப் பண்ணிக்கலாம். ப்ளீஸ் என்டர் த டிஸ்ட்ரிக்ட் ஆர் ஸ்டேட்னு பார்க்குறப்போ நீங்கள் எந்த டிஸ்ட்ரிக்ட் எந்த ஸ்டேட்டில் இருந்தாலுமே கொடுக்கலாம். ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ நான் வந்து தமிழ்நாடு கொடுக்குறேன். தமிழ்நாட்டிலே வந்து பார்க்குறப்போ எல்லா டிஸ்ட்ரிக்குமே இதில் இருக்குது. ஸோ உங்களுக்கு வேணுன்ற டிஸ்ட்ரிக் வந்து நீங்கள் செலக்ட் பண்ணிக்க முடியும்னு வச்சுக்கோங்களேன். அதுக்கப்புறம் உங்களுக்கு எக்ஸ்பீரியன்ஸ் இருந்துச்சு அப்படின்னா அதில் மென்ஷன் பண்ணலாம். இந்த வெப்சைட்டை பொறுத்த வரைக்கும் என்ன மாதிரி பர்சன்ஸ்லாம் வந்து ஜாப் தேடலாம் அப்படின்ற பற்றி பார்க்குறப்போ நீங்கள் வந்து டிசபிள்டு பர்சனாக இருக்கீங்க அப்படின்னா அவங்க ஒன்றான விஷயம் ஜாப் தேட முடியும். இல்லை வந்து ஒரு எக்ஸ் சர்வீஸ் மேனாக இருக்கீங்க அப்படின்னா நீங்கள் வந்து ஒரு வேலை தேட முடியும். ஒரு கவர்மெண்ட் ஜாப்க்கான விஷயம் வந்து தேட முடியும். நீங்கள் வந்து ஒரு உமன்ஸாக இருக்கீங்க, ஃபீமேலாக இருக்கீங்க அப்படின்னு பார்க்குறப்போ உங்களுக்கும் வந்து ஜாப் தேட முடியும். ஒர்க் ஃப்ரம் ஹோமாக நீங்கள் வந்து ஜாப் தேட முடியும். ஃபுல் டைமாக நீங்கள் வந்து ஒர்க் தேட முடியும். இன்டர்ன்ஷிப்பாக தேட முடியும். அப்ரண்டிஸாக வந்து இருக்கிறப்போ உங்களுக்கு ஒன்றா ஜாப் வந்து இதில் தேட முடியும். இப்போ நான் என்ன பண்ண போகிறேன் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாப் தான் கம்ப்ளீட்டாக தேட போகிறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன் அப்படின்னா ஒர்க் ஃப்ரம் ஹோம் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் செலக்ட் பண்ணிட்டு சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து நான் கிளிக் பண்ணுறேன். இதில் வந்து பார்த்திங்க அப்படின்னா HDFC பேங்க் இன்டர்னல் ரெக்யூர்மெண்ட் ஃபார் நியூ ஃபினான்ஷியல் இயர் அப்படின்ற மாதிரி விஷயம் வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க. இதில் முக்கியமான விஷயம் இப்பயே சொல்லிடுறேன், கண்டிப்பாக யார் பணம் கேட்டாலும் கொடுக்காதீங்க. இருந்தாலும் இதில் வந்து நம்ம ட்ரஸ்ட்டாக பண்ணலாமேன்னு கேட்குறப்போ இது வந்து ஒரு கவர்மெண்ட் சைட் உண்டான போர்ட்டல். இப்போ இதில் ஒரு ஜாப் கம்பெனி இருக்குது அப்படின்னா அவங்க வந்து அவங்களுடைய டீட்டெயில்ஸ்லாம் ரிஜிஸ்டர் பண்ணி தான் இந்த சைட்டில் வந்து அப்ளை பண்ணியிருப்பாங்க. அப்போது இந்த சைட்டில் உள்ள கவர்மெண்ட் கிட்ட இந்த கம்பெனி பற்றின டீட்டெயில்ஸ் வந்து இருக்கும். ஓகேவா? ஸோ அதை ஒரு சேஃப் அண்ட் செக்யூராக வச்சு நம்ம ஒரு விஷயம் இறங்கி பார்க்க முடியும். எப்படின்னு பற்றி பார்க்குறப்போ பேமெண்ட் கொடுக்காதீங்க, பட் ட்ரை பண்ணும்போது ஃப்ரீயாக இருந்தால் மட்டும் அப்ளை பண்ணுங்கள். இதுக்கு எப்படிலாம் அப்ளை பண்ணுன்ற விஷயத்தை உங்களுக்கு நான் தெளிவாக சொல்லித்தரேன். இப்போ கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு வேகன்சி கொடுத்துருக்காங்க. ஸோ அதே கஸ்டமர் சப்போர்ட் எக்ஸிக்யூட்டிவில் ஒரு 3, 4, 5 வேகன்சி வரைக்கும் இருக்குது. ஸோ இதில் நிறைய விஷயம் இருக்கும். இப்போ ஃபார் எக்ஸாம்பிள் இப்போ எனக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் வேணும் அப்படின்னா அதை நான் உங்களுக்கு சர்ச் பண்ணி காட்டுறேன். நான் பேக்கில் வந்துடுறேன். இந்த வெப்சைட்டில் வந்து டிஸ்க்ளைமர் கொடுத்துட்டே இருக்காங்க, பேமெண்ட் பண்ணக்கூடாதுன்னு சொல்லிட்டு. ஸோ அதில் கேர்ஃபுல்லாக இருங்க. அப்புறம் என்னோட வீடியோ தான் பார்த்தேன் நான் பேமெண்ட் பண்ணேன் அப்படின்னு சொல்லாதீங்க. நானே சொல்கிறேன், இந்த வெப்சைட்டில் உள்ள கவர்மெண்ட்டும் சொல்கிறாங்க பேமெண்ட் கேட்டால் பண்ணாதீங்க. ஓகேவா? இப்போ நான் ஓகே கொடுத்துறேன். அப்படியே பேக்கில் வந்துடுறேன். இப்போ நான் என்ன பண்ணுறேன், எக்ஸாம்பிளுக்கு டேட்டா என்ட்ரி ஜாப் அப்படின்னு சொல்லி நான் போட போகிறேன். இப்போ டேட்டா என்ட்ரி வந்து கொடுத்துட்டேன். ஒர்க் ஃப்ரம் ஹோம் கொடுத்துருக்கேன். சர்ச் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் நான் சர்ச் பண்ணியிருக்கேன். ICICI பேங்க்கில் கேட்டிருக்காங்க. பார்ட் டைம் ஃபுல் டைமாகவும் கேட்டிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் ஜாபாகவும் கேட்டிருக்காங்க. லொக்கேஷன் வந்து ஆல் ஓவர் இந்தியாவில் இருந்தாலே நீங்கள் அப்ளை பண்ண முடியும்னு சொல்லியிருக்காங்க. ஒர்க் ஃப்ரம் ஹோம் டாக்குமெண்ட் அப்டேட்டிங்னு வந்து கொடுத்துருக்காங்க. ஸோ இதில் இருக்கக்கூடிய நிறைய வேகன்சிஸ் கண்டிப்பாக அப்ளை பண்ணுங்கள், பட் பணம் கேட்டால் கொடுக்காதீங்க. இப்போ நான் என்ன பண்ணுறேன், ஏதாவது ஒரு வேகன்சி எடுத்து இப்போ நான் அப்ளை பண்ண போகிறேன் அப்படின்னா இந்த ஃபஸ்ட் ஆப்ஷனில் இருக்கக்கூடிய டிஸ்கிரிப்ஷன் எல்லாமே நான் படித்து பார்த்துக்கிட்டு எனக்கு ஓகே அப்படின்னா அப்ளை பண்ண முடியும். இப்போ நான் இந்த ரீட் மோர் கொடுத்தாலுமே இந்த பேஜுக்கு வந்துடும், இல்லை நான் அப்ளை நான் கொடுத்தாலுமே இந்த பேஜுக்கு வந்துடும். அப்ளை பண்ணாததுக்கு முன்னாடி கண்டிப்பாக இதில் ஃபுல்லாக படித்து பாருங்கள். நமக்கு இது ஓகேவா, நமக்கு இது சூட் ஆகுமா, நம்மளால் இந்த ஜாப் பார்க்க முடியுமா, நம்மளால் இந்த ரிமோட் ஜாப் நம்ம வீட்டில் இருந்தபடி நம்மளால் பார்க்க முடியுமான்ற விஷயத்தை, இவங்க என்னென்ன குவாலிஃபிகேஷன் கேட்டிருக்காங்கன்ற விஷயம் எல்லாம் தெளிவாக படித்து பார்த்துக்கோங்க. ஸோ இவங்களை காண்டாக்ட் பண்ணக்கூடிய பர்சன் நம்பரும் கொடுத்துருக்காங்க. பேருமே நம்பருமே வந்து இந்த இடத்துல இருந்து இருக்குது. ஸோ எத்தனை ஓப்பனிங்ஸ் இருக்குது, என்ன ஜெண்டர்னு பார்க்குறப்போ மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். இந்த ஜாப் ஓப்பனிங்ஸ் வந்து எப்போ வந்து பப்ளிஷ் பண்ணியிருக்காங்க, எத்தனை போஸ்டிங்னு கேட்டிருக்காங்க, ஒரு 21 போஸ்டிங் வந்து கேட்டிருக்காங்க. இது வந்து ஒரு ப்ரைவேட் ஆர்கனைசேஷன் தான். ரோல் வந்து ஃப்ரெஷராக இருந்தாலும் ஓகே தான். ஸோ மினிமம் குவாலிஃபிகேஷன் ஓகே 12th பாஸ் அப்படின்ற மாதிரி கேட்டிருக்காங்க. ஜாப் லொக்கேஷன் ஆல் ஓவர் இந்தியா கேட்டிருக்காங்க. ஸோ மேல் ஆர் ஃபீமேல் யார் வேணாலும் அப்ளை பண்ண முடியும். ஸோ இந்த விஷயம் எல்லாம் பார்த்துட்டு உங்களுக்கு ஓகேன்னு தோணுச்சு அப்படின்னா இந்த அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் இருக்குது பார்த்தீங்களா, அந்த அப்ளை நவ் அப்படின்ற ஒரு ஆப்ஷன் வந்து டச் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான ஒரு யூசர் ஐடி கிரியேட் பண்ணுற மாதிரி இருக்கும். ஸோ இதில் இந்த யூசர் ஐடி கிரியேட் பண்ணிட்டு அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா நீங்கள் தான் அப்ளை பண்ணியிருக்கீங்கன்ற விஷயத்துக்கு ஃபைண்ட் அவுட் இருக்கும். இல்லை இந்த நம்பர் மட்டுமே எடுத்து காண்டாக்ட் பண்ணுறீங்க அப்படின்னு பார்த்துக்கிறப்போ உங்களை மாதிரி நிறைய பேர் வந்து காண்டாக்ட் பண்ணியிருப்பாங்க. ஸோ உங்களை வந்து அவங்க ஐடென்டிஃபிகேஷன் பண்ணுறது ரொம்ப கஷ்டமாக இருக்கும். இந்த வெப்சைட்லேருந்து தான் நீங்கள் வந்தீங்க, நேஷனல் கேரியர் சர்வீஸ்லேருந்து தான் நீங்கள் வந்தீங்கன்ற விஷயம். ஸோ இந்த நியூ யூசர் சைனப் அப்படின்ற ஒரு ஆப்ஷனை டச் பண்ணதுக்கப்புறம் புதுசாக உங்களுக்கு உண்டான ஒரு அக்கௌண்ட் வந்து கிரியேட் பண்ணிக்கோங்க. ரொம்ப சிம்பிள் தான். ரிஜிஸ்டர் ஆஸ் ஜாப் சீக்கராக நீங்கள் வந்து வேலை தேடிட்டு இருக்கீங்களான்னு கேட்டிருக்காங்க. அதை செலக்ட் பண்ணிட்டீங்க அப்படின்னா ஸோ நீங்கள் எந்த ஜாப்க்கு நீங்கள் அப்ளை பண்ண போகிறீங்களோ அந்த ஜாபை செலக்ட் பண்ணதுக்கப்புறம் உங்களுக்கு உண்டான ரிஜிஸ்ட்ரேஷன் டீட்டெயில்ஸ் தான் வரும். உங்களுக்கு உண்டான ஒரு ஐடி கிரியேட் பண்ணி அது மூலிமா நீங்கள் அப்ளை பண்ணிங்க அப்படின்னா இந்த நேஷனல் கேரியர் சர்வீஸ் போர்ட்டலில் தான் நீங்கள் அப்ளை பண்ணிங்கன்ற விஷயம் அவங்களுக்கு தெரியும். ஸோ தயவு செய்து அப்ளை பண்ணும்போது கண்டிப்பாக சொல்கிற விஷயம் இப்பயும் சொல்கிறேன், பணம் கேட்டால் மட்டும் கொடுக்காதீங்க. இந்த வீடியோ பிடிச்சா மறக்காம லைக் பண்ணிக்கோங்க. வீட்டில் இருந்தபடி மணி ஏர்ன் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். அதாவது வீட்டில் இருந்தபடி நான் ஒர்க் ஃப்ரம் ஹோம் பண்ணணும்னு நினச்சிட்டு உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் கிட்ட இந்த வீடியோ ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஹரிடாக்கி சேனலை கண்டிப்பாக சப்ஸ்கிரைப் பண்ணி கூடவே இருக்க பெல் பட்டன் ஆன் பண்ணிட்டீங்க அப்படின்னா நம்ம போகிற வீடியோஸ் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். தேங்க்யூ ஃபார் வாட்சிங்.